46 பக்கத்துல கையெழுத்து போட்டியா வண்டி வாங்குறப்ப? ஆமா சார். உன் விளக்கம் பார்த்து எடுத்துக்கோ, மண்டிலே வெள்ளாமட்ட வரைக்கும் அடிக்க. ஏன் என்னை பார்த்தா லூசு பய மாதிரி தெரியுதா இல்ல மெமரி லாஸ் பேசுற மாதிரி தெரியுதா? அப்படிதான் சார் தெரியுது. அவர் போற டைம்லாம் சத்தியத்துக்கு பின்னாடியே தெரியுது. அப்பதான் போடுறப்ப டக்குன்னு பிடிக்க முடியும். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. வண்டியை உங்களை 45 நாள் சாப்பிடலடா, சாப்பிடலடா. நாங்க அங்க வர வயிறு பாரு ஒத்தி போச்சு. தூக்கல தொங்க போறியா? அங்கல்யம் தரது நானே நான் மகசூன மகசூன. ரெண்டு பேரும் இங்க வா, 2 பேரும் கெட்டி போடாத. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஹலோ, நான் பார்த்தானே, கேட்டுட்டேனே. இங்கதான் எப்பவுமே தைக்கிறதுக்கு வருவாராம். இப்போ கொஞ்ச நேரத்துல வந்து ஆளை பிடிச்சிடலாம், ரெடி பண்ணுங்க. நே கட்டணும் வாங்க, அவன் வந்தா பிடிச்சிடலாம் ஆளை. ஒரு மரியாதை இல்லாம வண்டியில தூக்கி வண்டியில ஆளை கூப்பிடுற ஆள் மேல கை வைக்கிற ஒரு அதிகாரி மேல கை வச்சிருக்கியா? அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்? நீங்க வாட்ல எடுத்தீங்க, யாருக்கு என்ன சார் தெரியும்? அப்புறம் எவ்வளவு கஞ்ச சொல்றியா? லோன்காரனா வந்து நிக்கிறோம்ல, கேட்கலாம்ல. யாரும் எடுத்து கை வைப்பீங்க நீங்க? வண்டியை மொத்தமா கொண்டு இருக்கீங்க. கை மேல கை வைக்காம பேசு. நீங்க இது பண்றீங்க, திருட்டுத்தனமா வண்டி எடுத்து தப்பு தானே? திருட்டுத்தனமா எங்க வண்டி எடுத்தது கேட்டு நாங்க பர்மிஷன் ஆளு நிப்பாட்டிருக்கோம். வாங்க சார். ஹலோ மைக் 5 ஓவர். உடனே டைனிங் ஹாலுக்கு வரவும் ஓவர். ஆள் யாரு சொன்னீங்க? யார் சொன்னான்டா வண்டியில வரேன்? உன்னை 1 மாசமா நான் ராதிக்கிறேன். 3 மாசம் டியூ கட்டாம இருக்கு. 14 ரூபாய் மணிக்கு எவ்வளவு? 48 ரூபாய் இன்னும் டியூ கட்டாம பூரா என்ஓசி எதுவுமே வாங்காம இருக்க. நீ சவுல சட்டம் சார். இப்ப நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ண பண்ணி இவர் தானே? அவரு ஒரு பேரு ஜெயராமன் தானே? ஜெயராமன் தானே? நீங்க தானே ஐடிஎஃப்சில லோன் வாங்குறீங்க? ஐடிஎஃப்சியா ஓசிஎஸ்சியா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஒழுங்கா பணத்தை கட்டுறியா இல்ல வண்டி நாங்க சீஸ் பண்ணிடுவோம். உனக்கு 10 நிமிஷம் டைம். 10 நிமிஷம் எப்படி சார்? 10 நிமிஷத்துல எப்படி? 2 நிமிஷம் டைம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. 2 நிமிஷத்துல எப்படி 40,000 கட்ட முடியும்? ஓசியா பகுமானமா வண்டி எடுத்து ஓட தெரியுமா உனக்கு? ஓட தெரியுமா ஓட தெரியாதா? நான் டியூ கட்டல, எப்படி நிக்கும் போது வண்டி எடுப்பீங்க? நீ கை வச்சிருக்க உன்னை வேற மாதிரி ட்ரீட் பண்ண போறேன். சரி, என்ன செய்யணும்? வண்டியை சீஸ் பண்றான். சரி, என்ன சார் உண்மை வண்டி எடுக்க போய் எடுத்துருவோம். அதே ஒரு ஆள் கிட்ட வண்டி எடுத்து பாரு. என்ன கை நீட்டுற? எடுத்து பாரு பாப்போம் வண்டியா. ಕ್ಯಾರೆ ಸೆಟ್ಟಿಂಗ ವೇಂಗ್ಯಮವ ಒತ್ತೇಲೆ ನಿಕ್ಕೆ ದಿಲ್ಲಿರುದ ಮೊತ್ತಮ ವಾಂಗಲ பாரு வா எடுத்து பாரு. சார் இருங்க ஆள் வர சொல்லுங்க. இவரெல்லாம் நம்மளே தேவையில்லை. சின்ன பையனை விட்டு பொடந்திண்ணி அடிச்ச மாதிரி நம்ம சொல்லான கூப்பிட்டு கொட்டை விட்டுருவோம், மண்டையில வச்சு உட்கார விட்டு. ஆளை கூட்டாங்க வண்டி எடுக்க பாப்போம். வண்டி எடுக்கவா? தொட முடியாதா? எடுக்கிறத நான் பாப்போம். வா ஐயா, நீ கேட்காம வண்டி எடுக்க. ஒரு நியாயத்தை கேளுங்க. நம்ம ஒரு பேங்க்ல ஒரு அதிகாரியா இருக்கோம். ஒரு கடையில லோன் வாங்கியிருக்காப்ல, காசு கட்டணுமா இல்லையா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பாக்குறதுக்கு இங்க அந்தோனிசியால இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்காப்ல. நீ ஆபீசர்னா ஆபீசர் மாதிரி நடந்துக்கிறியா? அப்ப பார்த்து ஆபீசர் மாதிரி தெரியல. கண்ணாடி இருக்கா? கொஞ்சம் பார்த்து இதுக்கு மேல இல்ல யார வேணுமோ வர சொல்லு பாப்போம். நீ என்னைய பார்த்து ஆபீசர் மாதிரி இருக்கா? பாப்போம், எடுத்து ஆளை கூட்டு வா.
என்னதான் உன் முடிவு சேர்ந்த முடிவு முடிக்காத. நீ ரொம்ப வந்து ஓவரா வந்து நீ டார்ச்சர் பண்ணிட்ட. ஒரு ஆபீசர் கூட சட்டை எப்படி செலுத்திட்டு வந்துட்ட ரோட்ல. ஆள் நிக்கும் போது சொல்லு. அவனுக்கு தெரியுமா இல்லையா அவனுக்கு வண்டி எடுத்துட்டு போறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா இல்லையா? சார் ஆள் இல்லைன்னா நீ சொல்லலாம் நான் சாவியை வச்சுட்டு போயிட்டேன் வண்டியை தூக்கி ரெக்கார்டி பண்ணல. ஆள் நிக்கும் போது நீங்களே எப்படி வண்டி இருப்பீங்க? அதுவும் ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. உன்னை ஒரு 4 மாசமா உன்னை ராவிட்டு இருக்கீங்க. 4 மாசம் வீடு இருக்கு. அயன் பாக்ஸ் கடையில உன்னை கண்டுபிடிக்க ஒரு தலையில போட்டு ஏய் ப்ரோ அந்த ரூல்ஸ் சொல்லுங்க ப்ரோ. நீங்க ரூல்ஸ் நீ சொல்ல நான் சொல்றா. நீங்க ரூல் நம்பர் 1 கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் யார் கண்ணுல ஃபர்ஸ்ட் தண்ணி வருதோ அவங்க அவுட். வண்டி வந்து 3 மாசம் தவணை கட்டலாட்டி வண்டி எடுத்துட்டு போறதுக்கு எங்க கம்பெனில வந்து புது ரூல்ஸ் இருக்கு. சரி அது மட்டும் இல்லாம நீ இத்தனை வருஷமா நீ டியூ கட்டணும் தெரியுமா? அந்த டியூவே உனக்கு எதுவுமே இல்லாம போயிரு. வண்டி நாங்க சீஸ் பண்றோம். 46 பக்கத்துல கையெழுத்து போட்ட வண்டி வாங்குறப்ப ஆமா ஆமா சார் உன் விளக்க மாத்த எடுத்துக்கோ. மண்டிலே வெள்ளாமட்ட வரைக்கும் அடிக்க கையெழுத்து போட்டா எதுக்கு போட்டேன்? வண்டி வந்து நீ உங்க 3 மாசம் தவணை கட்டல வண்டி நாங்க சீஸ் பண்ண போறோம். வண்டி வந்து உனக்கு சீஸ் பண்ணிட்டோம்னா உனக்கு அது பக்கம் வண்டி ஆபீஸ் பக்கம் நீ வரக்கூடாது. உனக்கு கவலை முடிஞ்சு. என்ன சார் சொல்றீங்க? சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. தாங்காது பாட்டை கட்டி முடியாது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இன்னும் புரியலையா? இல்ல சார் சொல்லுங்க சார். வண்டி எடுக்க முடியாதுன்னா இதை வச்சு தான் நான் பொழப்பு தான் பழக்கணும். குடும்பமே இதை நம்பிதான் இருக்கு. நீங்க என்ன சார் திடீர்னு வண்டி எடுக்க முடியாது சீசிங் பண்ணா வண்டியை போயிருன்றீங்க. அப்புறம் சீசிங் பண்ணா வண்டி தாங்க போகும். இப்ப நீங்க இந்த வரைக்கும் நீங்க வந்து பழனி கோயில்ல பஞ்சாமரம் வைக்கிற மாதிரி கூவி கூவி சொல்றப்ப வேம்பு சோம்பு வெத்தலை போன்ற 18 வகை மூலிகையால் தயாரிக்கப்பட்ட அரிய தைலம். டாவா பேசுறீல பார்த்து ஆபீஸ் மாதிரி தெரியல சார். இப்ப நீங்க ரூல்ஸ் சொல்லும் போது புரியுது. ஏய் ஏன் நீ இங்க ஒரு மரம் மண்ட உனக்கு பாத்துக்க. சரி சார் 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 தப்பா சாரி சார். இதை வச்சுதான் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. பாவம். நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் உனக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் வேணா தாரேன். பாக்குறதுக்கு வேற பாகிஸ்தான்ல பஞ்சு மிட்டாய் வைக்கிற மாதிரி இருக்க. ஏன் பாஸ் இப்படி சேக் பண்ணி நடக்கிறீங்க? ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருமா சார் இவருக்கு? ஏற்கனவே மாசம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு. மாசக்கணக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா 2 days 2 நாள் டைம். இங்கிலீஷ் பேசுற நமக்கு சார் எங்கிட்ட இங்கிலீஷ் பேசுறியா? வாட்ஸ் யுவர் நேம்? மகேந்திரன். ஏன் என்னை பார்த்தா நான் லூஸ் பய மாதிரி தெரியுதா இல்ல மெமரி லாஸ் பேசுற மாதிரி தெரியுதா? அப்படிதான் சார் தெரியுது. I am Paul, Dr. Buddhi Paul. உன் நோர டப்பா கொஞ்சம் வீங்கன மாதிரி இருக்கு. So you please come to my room. I am bugger. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஏய் நீ வண்டியை சீஸ் பண்ணிருங்க. சார் டைம் நீங்க சொல்லுங்க சார். எடுத்து சொல்லுங்க கொஞ்சம். நீ பேசிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன். நீ உன்னால பேசி அவர்கிட்ட வாங்க. நீங்களே பேசிருங்க சார். நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர்கிட்ட சொல்லியாச்சு. அவர் போன் மட்டும் எடுக்கல. அவர் மூத்திரம் பெஞ்சா சட்டி எடுத்து முன்னாடி பிடிக்கணும். ஆய் போனா பின்னாடி சட்டி வைக்கணும். இதுதான் நம்ம முக்கியமா ஃபாலோ பண்ற நம்ம கம்பெனியோட ரூல்ஸ். அவர்கிட்ட இருந்து எல்லா பொருளுமே நம்மளுக்கு வந்து சொத்துமானி. ஏன்னா நம்ம கிட்ட தான் நம்ம தான் வண்டி கொடுத்துருக்கோம். நம்ம ஆபீஸ்ல இல்ல அவர்கிட்ட நம்ம இது வாங்கியிருக்கோமா? நீ என்ன பண்ணணும்? அவர் போற டைம்லாம் சட்டியை தூக்கி பின்னாடியே தெரியணும் சார். அப்பதான் போடுறப்ப டக்குன்னு பிடிக்க முடியும். யோ காலவுடியா ஐயா என்னப்பா நாத்தடிக்குது? காசு வாங்குறதா நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு சொல்லிட்டு தம்பி 2 தான் முடிவு. என்ன பண்ணலாம் நீ உன்னோட முடிவை சொல்லு. என்ன அப்படின்ட்டு இருந்தா அந்த முடிவு நீங்களே சொல்லிடுங்க சார். ஆஃப்டர் ஆல் நான் வந்து ஒரு பெரிய அதிகாரி உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நீ வந்து என்ன ஐயா பாருங்க அவர் மாதிரி அவர் உழைச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீ வாட்டுக்கு ஓசியில வந்து உன் பாட்டுக்கு அப்படி ஓர டிரைவர் வேற சூஸ் பண்ற. இஸ்திரி பெட்டி வச்சு மூஞ்சில தட்டினா வெந்து போகும். உன்னை நாங்க ஃபாலோ பண்ணாம யூபிஎஸ்ல ட்ராக் பண்ணிட்டு தான் அப்புறம் இருக்கோம். நீ எங்க போற எந்தெந்த வீட்டுக்கு போற ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்க பெங்களூர்ல முந்தானத்து. யூபிஎஸ்ல நாங்க இப்பதான் தயாரிச்சிருக்கோம் அந்த கம்பெனி. பார்த்தா போய் ஆபீஸ்ல மாதிரி தெரியல. நீ நேத்து பெங்களூர்ல ரெட் லைட் ஏரியாவில இந்தியா நிக்கலையா? நான் நிக்கவே இல்லை. யூபிஎஸ்ல செக்கிங் காரை செக் பண்ணிக்கலாமா சார்? கொடுங்க. பூரா அப்படியே ஆபீசர் நாங்க வருங்க பேசாம இதெல்லாம் தொடக்கூடாது. காரை செக் பண்ணிங்க சார். நீ உண்மையான ஆபீசர் நான் பாக்குறேன். நீ இரியா நல்லா இருக்கா ப்ரோ? லைட்டு காடு காய்ச்சி அடிக்கிற மாதிரி சரியா இருக்கா? ஒன்னால வண்டியை உங்களை 45 நாள் சாப்பிடலடா.
ஏய் சாப்பிடலடா நாங்க அங்க வர வயிறு பாரு ஒத்தி போச்சு இதெல்லாம் நீ வந்து நீ அண்ணன் பிடிக்காம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அவன் நம்மள ஏய் வண்டியை தர இல்லையா இதென்ன ஃபைல் வச்சிருக்க திருவிழால காணா போன மாதிரி திருட்டு பொம்மான கண்டுக்கு இருக்க ரோஸ சூடு சோறுனது சோத்துல சோறு சாப்பிடுறீங்க சோத்துல வேற எதுவும் போட்டு ஆப்பிள் ஆரஞ்சு போட்டு சாப்பிடுறியா அது கொடுங்க சார். நீ உண்மையா ஆபீசரா? நீ உண்மையான ஆபீசரா? என்னை பார்த்த ஒரு ஐடியாக்காரன். உன்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியும் எனக்கு. ஆபீசர் கிட்ட காட்டு. பார்த்த பைத்தியம் மாதிரி பைத்திய மாதிரி ரத்தம் வர போகுது வண்டியில. ஆபீசர் ஒரு எண்ணெயும் இல்ல ஒண்ணும் இல்ல. இங்க பாரு ஒரு பக்கம் நமிதா மாதிரி இழுப்ப காட்டிட்டு இருக்க. நீ ஆபீசரா? உங்கள்கிட்ட ஆபீசரா? கைய ஏய் ஆபீசரா? காலை கை விட்டு பேசு காட்டு. என்ன காடு ஆபீசரே இல்ல நீலா. ஆபீசரே இல்ல. ஏய் வந்து அடிக்கிறேன் வண்டியில எந்த இருப்பா இருப்போ ஏய் எங்கப்பா போனாங்க வாப்பா ஆபீசர் இங்க வா. நீ வா உன் காரை காட்டு. காரை வீட்டுல இருக்கா? யாரா நீ யாரா முதல்ல பண்றதெல்லாம் இருக்குதானா? எதுக்கு படிக்கிற ஆபீசர் ஏன் வண்டியை தூக்கிக்கிட்டு என்னத்தான டியூவை கட்டு அதை கட்டு என்ன சட்டையை முடிச்சுட்டு நடத்திக்கிட்டு இருக்க. அடுத்த வண்டி இருக்கு ஏன் வண்டியை நீ வந்து எப்படி ஆபீஸ் தம்பி இங்க ஒரு நீ ரொம்ப தவறு பண்ணிட்டு இருக்க கையெடு ஒரு ஆபீசர் கை அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? சொல்லு. யார் தெரியுமா? சொல்லு. யாருன்னு சொல்லு. முதல்ல கையை விடு. இவர்தான் மேக்கரன் கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர். ஆடு மேய்க்கிறானா இல்ல மாடு மேய்க்கிறானா? நீ தானே மேய்க்கிறான். அதான் ஆடு மேய்க்கிறானா மாடு மேய்க்கிறானா கேட்டேன். பண்ணிட்டு கட்ட முடியுமா முடியாது? முடியாது. எது கட்ட முடியாது? கட்ட முடியாது. நீ ஆபீசர் மிருவி நான் கேட்டேன். ஆபீசரே கிடையாது. ஏன்னா அரை மெண்டல் மாதிரி பேண்ட தூக்கிக்கிற கொஞ்சம் நேரம் வயிற்ற பாரு 45 நாளா சாப்பிடலன்ற. உன்னைய பார்த்தா சாப்பிடாத மாதிரியா தெரியுது? தள்ளு. மொத்தம் 6 மாசம் 9 மாசம் மாதிரி இருக்க. வயிற்றுல வச்சுக்கிட்டு தனியா நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னை பத்தி எப்பயாச்சும் நினைப்பு இருக்கா? இதுல அவன வேலை அப்பப்ப ஏதாவது பண்ணிக்கிற. இந்த மண்டைய பாரு ரத்தம் வர மாதிரி இருக்கு. அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது? ஏண்டா பரதேசி நாயே என்ன வைக்கப்படாது. பேசிட்டு இருந்தா வந்து நான் வந்து மெண்டல் ஆயிருவேன். ஆல்ரெடி அப்படிதான் இருக்க மெண்டல் மாதிரி. என்ன அப்படின்னா என்ன எப்படி இல்லையா என்ன என்ன சொல்லு என்ன வேணும்? நீ அடி வேணுமா? எங்க இருந்து கை வைக்க கையெடு. Do not touch me. You no touch me. You do not touch me. You go back. நான் பேக் போறேன். Officially you back. I am me officer. OCC back officer. Something கிழிஞ்சது போ. Twinkle twinkle little star. You were not for a treatment. You saw that you ட்ரீட்மென்ட் reaching. You bike is snatching. ஐட்டா இந்த 4 வீலருக்கு வந்துட்டு 2 வீலருக்கு சொல்ற. This is my wrong answer. Very everything also bro. You say that to remove the Tata C. You go. You said நீ வண்டி எடுத்துறியா? ஏய் இல்ல நீ நில்லு முதல்ல. ஏய் வண்டி எடுக்காத. என்ன வண்டி என்ன ஏய் 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 ஐயரா ஏய் ஏன் வண்டிய வந்துகிட்டு 2 பேரும் நீங்க ராவ பண்ணிக்கிட்டு வண்டியோட எங்க ஒரு புது வண்டியா கொடுத்து அப்படியே பொத்தி வளர்த்து புது வண்டிய கம்பெனில இருந்து கொடுத்தோம். பொத்தி வளர்த்த புள்ள மேகன் அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. இப்படி இத்து போன வண்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு. யாரு முதல்ல? டேய் ஓனர் நாங்க கம்பெனில வேலை பாக்குறவங்க எங்க கண்ட்ரோல்ல எங்க மேனேஜர் கண்ட்ரோல்ல இருக்கு. மேனேஜர் யாரு? உன் மேனேஜர் பேர் சொல்லு. என் மேனேஜர் பேரா வல்லவன். வல்லவனா? ஒரு அமைச்சர் நல்லவே மாதிரி கூட தெரியல. வல்லவன் பேர் வச்சிருக்க. அழக பார்த்து வர்றது லவ் இல்ல, நல்ல மனசை பார்த்து வர்றது. ஒரு அமைதியா தான் இருப்பாரு. ஒரு பத்தி உனக்கு தெரியாது. நீ தேவையில்லாம ஒரு ரூட்டா பேசிக்கிருக்க. நீ என்னதான் சொல்ற? நீ இப்ப என்ன சொல்ற? நீ எந்த பேங்க்ல ஆபீசரா இருக்க? ஏய் நான் தான் ஓசிஓசி பேங்க்ல இருடா. 2 பேர் இங்க வா. 2 பேரும் கெட்டி படம் இருக்கும். இரியா என்ன அப்படி என்ன லோட் கட்டாம பாக்குறதுக்கு ஓட முட்டாய் மாதிரி இருக்கு. எந்த ஊர் அம்மா? எந்த ஊர்? நீ எந்த ஊர்? 5 முட்டாய் இருக்கிற மாதிரி ஒரு மண்டை ஏன்ட்ட வந்து அடாவடியா பேசிட்டு இருக்க. இது என்னது? இது வந்து நாடா வச்சுக்கிறேன். இதைத்தான் அவனை கட்டி இழுத்து போறேன். வா கொடு கொடு. ஏசப்பா தூக்கல தொங்க போறியா? அங்கல்யம் தரது நானே நான் மகசூன மகசூன. நீ பைத்திய மாதிரி தான் இருக்க. இங்க வா கைய கூட.
ஏய் வாங்க கூட இங்க வர எங்க வர ஏய் எங்க வர இல்ல ரெண்டு பேரும் ரெண்டு சேட்டை பண்றீங்க என்னையா என்ன அரை டவுசரும் முழு டவுசரும் டவுசர் ஒரு டவுசர் வச்சுக்கிட்டு ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே எவ்வளவு பெரிய ஆபீசர் என்ன ஆபீசர் ஒரு இடுப்புல ஒரு பேண்ட் கூட நிக்க மாட்டேன் நீ ஆபீசரா எவ்வளவு பெரிய ஆபீசர் நீ டவுசர் ஊத்தியா டவுசர் கேட்கிறான்னு கொஞ்சம் அட்டியை கூட அவுத்துட்டு விடுவேன் ஒண்ணும் இல்ல நம்ம வண்டி இது உனக்கு பாதி அமௌண்ட் வாங்கிக்க நம்ம வண்டி பெரிய பெரிய ஆபீசர் இப்படி வண்டியை சீஸ் பண்ணி நாங்க சேல்ஸ் பண்ணி பல காசு சம்பாதிச்சு இருக்கோம் சரி அது மாதிரி உன் வண்டி அது மாதிரி பண்ணி விட்டுருவோம் ஏன் வண்டியை வித்து நீ யூஸ் பண்றீங்க வித்துனா எப்படி 5000 ரூபாயா சரி பண்ணிக்கலாம் உன் வண்டியை வித்து எனக்கு சேர் கொடுத்தா நான் என் வண்டியை வித்து உனக்கு நான் அதே இப்ப புதிய ஏய் சார் நம்ம சார் இரு ப்ரோ இருயா என்ன மெண்டல் மாக்கியா மாதிரி பேசிட்டு இருக்க நீ சுண்டல் மாய்க்கிற மாதிரி இருக்குங்க வாயா நீ எப்படி வந்த வழி பார்த்து போயிருக்கு என்ன மேல பேச்சுக்கு மேல கை வச்சிருக்க கொசு விழுந்துருச்சா கொசு விழுந்துச்சுன்னா கொசு தடி என் கோத்துல கொசு கடிச்சா எனக்கு தெரியும் ஏய் வண்டி என்னடா வண்டி ஏறாப்புல அவரே சொல்லிட்டாரு எனக்கு நீ நீலாம் ஒரு ஆள வண்டி எடுக்கிற வண்டி வண்டி ஏய் தம்பி ஃபீலிங்ஸ் உன் மேல வர நீ லவ்வரா உங்க லவ்வரா இருக்க கூடாதா நீ லவ்வரா இருக்கு லாய்க்கு இல்ல எதுக்குமே லாய்க்கு இல்ல வெளியே வா பார்த்தா நீ அப்படித்தான் இருக்க வா நீ வெளியே வாடா டேய் வாடா வாடா அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற காதல் வைத்து காதல் வைத்து காதல் வச்சுக்கோ காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்த வா வெளியே வாங்க வா ஒண்ணு எனக்கு நகல்றா இருக்க எனக்கு வண்டி வேணும் இல்ல நீ லவ் பண்ற ரெண்டு ஏய் உன்னை எதுவுமே பாக்குறதுக்கு அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே ஆண்ட்ற மாதிரி இருக்கு ஆயா போற சப்புன்னு அடிச்சே வருவேன் நீங்க அடி பாப்போம் வா நீ எதுக்காக கூட வந்த ஆபீசரா எந்த ஆபீசர் அரமண்டல் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கிறதெல்லாம் இங்க ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு தலையா வர முடியாதா லோன் கட்ட உடனே வக்கு இருக்கா லோன் கட்ட எங்கேயா போறவங்க பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டு லோன் கட்டு என்னதான் முடிவு கஷ்டப்பட்டு ராப்பகலா கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டி எவ்வளவு வேலை ஆகுது கஷ்டப்பட்டு 20000 ரூபாய் டியூ ஓட்டிக்கிட்டு இருக்கான் நீங்க அவமானம் பண்ணுங்க பொழப்பு நடத்துறதாண்டா மதுரை சொந்த ஊர் ராம்நாடுடா இல்லாடா ஏண்டா என்னடா ஒண்ணுமே என்ன மூடு கோவக்காரரா இருக்க சொல்றா உங்க ஃப்ரெண்டு தான் உங்களை பண்ண சொன்னாரு டாடா ஏசி இந்த மாதிரி வண்டி ஓடிக்கிட்டு அப்படி மதுரைக்குள்ள சரி இடத்துக்கு ஒரு தேய்க்க வருவாரு பண்ணி பிராங்க் பண்ணுன்னு சொன்னாரு நீ என்ன அடிச்சுட்டு இருக்க பிராங்க் பண்றதுக்கு ஒரு இது இல்லையா மத்தத சொல்லி கேட்கலாம் வண்டியை தொட்ட கோவம் தாண்டா வரும் உழைக்கிறவனுக்கு என்ன அடிச்சுக்காப்ல நீங்க பேசுங்க யாரா ஆனந்த நிமிஷம் ஹலோ இல்லப்பா நான் பசங்க ரொம்ப பண்றேன் அடிச்சு விட்டேன் நீ தான் நம்பர் கொடுத்தாக்க ஏப்பா வண்டியை கஷ்டப்பட்டு டிவோ கட்டிக்கு இருக்கான் வண்டியில வந்து விளாண்டா ஏன்னா கோவம் வராம என்ன செய்ய முடியும் வந்து வேற ஏதாவது இருந்தபோது உங்களுக்கு தான் கூட இதா பண்ணலாம் உழைக்கிற வண்டியை இதாயா கஞ்சி ஊத்துது இதுல வந்து விளாண்டுக்கு இருந்தா அப்புறம் கோவப்படாம சும்மா கொஞ்சம் ஆச்சு இது உண்மையில பிராங்க் வீடியோதே ஓகே கோச்சுக்கிறாங்க உண்மையில டிவ் கட்டாம இருக்கீங்களா கண்டிப்பா டிவ் கட்டாம தான் இருக்கேன் ஆமா கட்டாம இருக்கீங்களா ஆமாங்க இருந்தாலும் சரி அதே நம்ம சேனல் கேமரா பாருங்க கட்டி வைங்க சரி ஹெட்செட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்க லெட்ஸ் கலகலப்பு சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ போட்டுக்கலாமா போட்டுக்கோங்க ப்ரோ தேங்க்யூ நன்றி ப்ரோ வேற யார்ட்டையும் நம்ம ஊர் பக்கத்து போயிடுவாங்க ப்ரோ அடி பிச்சு போடுவாங்க